ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களும் வரல. ஸோ எல்லா வேலையும் நான் தான் பார்க்க போகிறேன். அதனால் இதையே ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்து ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் என் வீட்டில் என்னென்ன வேலை பண்ணுறேனோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி காஃபியோடவே டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எப்பவுமே வந்து நான் மட்டும் தான் காஃபி போடுவேன். ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராலாம் காஃபி குடிக்க மாட்டாங்க. எப்பயாச்சும் அவங்களுக்காக தோணுச்சுன்னா மட்டும் கேட்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் அப்புறம் எனக்கும் போட்டுட்டேன். நான் வந்து காஃபியை வந்து சாப்பாடு மாதிரி எனக்கு 3 வேளையும் காஃபி இருக்கணும். நடுவில் கொடுத்தா கூட குடிச்சிக்கிட்டே இருப்பேன். நேற்று பழமுதிர் போயிட்டு வந்து காயெல்லாம் பாதி தான் எடுத்து வச்சேன், மீதி எதுவும் எடுத்து வைக்கல. ஸோ காலையில் அந்த வேலையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ வந்து டிஃபன் பண்ணுற வேலை கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து நான் மதியானம் லஞ்சே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. பையனும் எக்ஸாம் அப்படின்றதுனால அவனும் போயிட்டான், ஹாஃப் டே வீட்டுக்கு வந்துடுவான். சரி லஞ்ச் வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்லாம் நிறைய ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னா வீட்டில் அடிக்கடி நான்வெஜ் தான் நிறைய பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி ஹஸ்பண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இல்லையா, வந்து வெஜிடேபிள் என்ன நான்வெஜ் பண்ணாலும் வெஜிடபிள் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதிகமாக வாங்கி வைக்கிறேன்னு சொன்னால் அது வெங்காயம் தக்காளியாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் கிரேவி வந்து நிறைய இருக்கணும், கொஞ்சமெல்லாம் வச்சா பத்தாது. அதனால வெங்காயம் தக்காளி மட்டும்தான் நான் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன். வாரத்தில் ஒரு 2 வாட்டியாவது வாங்கிடுவேன் நான். அதேமாரி பார்த்திங்கன்னா, நான் வேலை செய்கிறவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு சொன்ன விஷயம் என்னென்னா, வேலை செஞ்சு முடிச்சுட்டு போகும்போது பாத்திரத்தெல்லாம் தொடச்சி அது இடத்துல எடுத்து வச்சிடணுன்றது என்னோடய ஃபஸ்ட்டு கண்டிஷனாக இருக்கும். ஏன்னா நான் மொத்தமாக அப்படியே எனக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா சின்னது. அதில் மொத்தமாக வச்சேன்னு சொன்னிங்கன்னா இடுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வேலை செய்கிறதுக்கே ஒரு மைண்டு வராது. ஸோ நம்ம அந்தந்த இடத்துல கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னா அது நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா சாதம் வந்து வடித்து தான் சாப்பிடுவோம், குக்கரில் வைக்க மாட்டோம். இன்னொன்று குக்கரில் வைக்கவும் எனக்கு தெரியாது. கொஞ்சமாக இருந்தால் கூட சரி, அதை வடித்து மட்டும்தான் சாப்பிடுவோம். அதுமாதிரி வடிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை வந்து தண்ணியில் கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடுவேன் நான். தண்ணி சூடாகிறதுக்குள்ளேயும் பெட்ரூமை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. டெய்லி பெட்டை தட்டி கரெக்டாக போட்டுருணும். அது நம்ம 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து பெட்ஷீட்டை சேஞ்ச் பண்ணிவிடுவோம். பசங்க குட்டியாக இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரூமும் கன்றாவியாக தான் இருந்தது. இப்போ எல்லாம் வளர்ந்த உடனே அதாவது நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த இதுவை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். கொஞ்சம் அழுக்கானா கூட பெட்ஷீட்டை சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் வந்து ஜானகி பண்ணி ஆகணும். இன்றைக்கி அவங்க இல்லாததுனால இன்றைக்கி எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா கீழே ஒரு வீடு இருக்குது, நான் அதில் தான் வச்சுருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளே வாஷிங் மிஷின் வைக்கல. முதல்ல இங்கே இருந்துச்சு, இப்போ அந்த இடத்துல தான் வந்து டிஷ்வாஷர் வச்சுருக்கிறதுனால வாஷிங் மிஷினை கொண்டு போய் கீழே வச்சுட்டேன். இப்போ இதை கீழே கொண்டு போய் போடுறதுக்கெலாம் டைம் இல்லை. அதனால் நாளைக்கு ஜானகி வந்து பண்ணுவாங்கன்ட்டு அந்த வேலையை மட்டும் பாக்கி வச்சாச்சு. ரசம் பார்த்திங்கன்னா நேற்று வச்சது தான். நேற்று யாருமே சாப்பிடவே இல்லை, அதனால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி அதே வச்சு சூடு பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் பூசணிக்காய் கூட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். இது வந்து நம்ம இந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்களா, பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். பூசணிக்காய் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான், நாங்களாம் நிறைய எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. இது சாப்பிட்ட உடனே மூக்கு அடைச்சிக்கும். அதனால் எங்களுக்கு இது நிறைய கிடையாது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆம்லேட்டும் அப்பளமும் தான் பொரிக்க போகிறேன்.
இந்த பூசணிக்காய் கூட்டு பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டு இது கூட வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி ஊற்றி கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும். இது நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். வேணும்னா அதோடய லிங்க்கை நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இந்த அஞ்சரை பாக்ஸு அப்புறம் அந்த சாதம் வடித்த பாத்திரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீனாட்சிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சைட்லாம் டிசைன் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இது எடுத்திருந்தேன். யாராவது வாங்க தந்தால் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் சமைச்சு முடித்தோடனே எல்லாத்தையுமே ஹாட் பாக்ஸில் மாற்றிடுவேன். அதுக்குன்னு ஒன்று வச்சுருந்து. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு டைம் வந்து சாப்பிடுவாங்க, பையன் ஸ்கூல்லேருந்து ஒரு டைம் வந்து சாப்பிடுவான், பெரிய பையன் காலேஜ்லேருந்து வந்து சாப்பிடுவான். அதனால் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு மெயின்டைன் ஆகும் இல்லையா, அதனால் ஹாட் பாக்ஸில் தான் போட்டுருவேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பள பிரியர்கள் தான் சொல்லணும். எல்லா வெரைட்டி அப்பளமும் வச்சுருந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுன்னா அவ்வளோதான் போதும். ரசம் இருந்து அப்பளம் இருந்தால் கூட அழகாக சாப்பிட்டு எந்திரிச்சிடுவாங்க. இந்த உருண்டை அப்பளம்லாம் பார்த்திங்கன்னா சின்னதில் வந்து கடைங்களில் விற்கும். நான் இதெல்லாம் ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஸ்கூல் டைம்லலாம். இது வறுக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அந்த ஞாபகம் தான் வரும். இந்த கையில் வந்து ஓட்டையில் ஒரு ஒன்றுலையும் சொருகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருப்போம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு மெமரிஸ்னால் எனக்கு இன்னும் என்கிட்ட இந்த போகாதது வந்து இந்த டீயில் பிஸ்கெட் தொட்டு ஊற வச்சு சாப்பிட்றதெல்லாம் வந்து இன்னும் என்கிட்ட அந்த பழக்கம் விட்டு போகலைன்னு தான் சொல்லணும். சாப்பாட்டு வேலை முடிச்சாச்சு. இனிமேல் எல்லோரும் வந்து சாப்பிட்றது தான் பேலன்ஸு. அதுக்கடுத்தது இப்போ பையன் ரூமுக்கு போய் க்ளீன் பண்ணணும். அவன் ரூம் என்ன கதியில் வச்சுருக்கான்னு தெரியல. போன பிறகு தான் தெரியும். இவர் தான் சின்ன பையன். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட ஆப்ரேட்டர் இவர் தான். இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி மிஷின் பேர் நாங்கள் சிட்டின்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா இவர் ரோபோ வேக்கம் இல்லைங்களா, அதனால் இவருக்கு பேர் சிட்டின்னு வச்சு அலெக்ஸாலே நாங்கள் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அலெக்ஸாவில் சொல்லும் போது சிட்டி ஆன் அப்படின்னு சொன்னால் ஆன் ஆகிடுவார் இவர். அதேமாரி இவர் ஓடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோபோ சாங்கு தான் ஓடும் இதில். இதுதான் சின்னவருடைய ரூம். இது பாருங்கள் என்ன இதில் வச்சுருக்காருன்னுட்டு. எவ்வளோ க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் சரி, அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அது குப்பை மேடு மாதிரி ஆகி கிடக்கும். இதை தான் ஜானகி வந்து இவங்களுக்கு இதுதான் வேலை. பசங்களோட 2 பெட்ரூமையும் டெய்லி க்ளீன் பண்ணி டஸ்ட்டு பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. இதை முடிச்சுட்டு வரதுக்கே அவங்களுக்கு ஒரு அரை நாள் ஆகிடும். அந்த மாதிரி இவங்க பண்ணி வைப்பாங்க. இன்றைக்கி டிஷ்வாஷரோட ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேங்க. அதில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஷ்வாஷர் வாங்கும் போது நம்ம தண்ணியோட பிஹெச் லெவலை செக் பண்ணிக்கணுங்க. ஏன்னா தண்ணியோட லெவல் டிஷ்வாஷருக்கு செட் ஆகலைன்னு சொன்னால் தயவுசெய்து வாங்காதீங்க. இது ஷோரூமில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு தண்ணி செட் ஆகலைன்னா பாத்திரம் எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாகிடும், அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடும். ஆனால் வந்து அங்கே நமக்கு சர்வீஸ் சென்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மேலே தான் ஃபால்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. டிஷ்வாஷருக்கு மட்டும் தண்ணி செட் ஆனால் மட்டும்தான் மிஷினும் செட் ஆகும். எனக்கு வீட்டில் இது மாதிரி செக் பண்ணி கொடுத்துட்டு தான் மிஷினை செட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். தயவுசெய்து உங்களுக்கு தண்ணி செட் ஆகலைன்னு சொன்னால் மிஷினை வாங்காதீங்க. அது மணி வேஸ்ட்டு. அதேமாதிரி மிஷினும் ரிப்பேர் ஆகி மூலையில் வேஸ்ட்டாக இடத்த தான் அடைச்சிருக்கும்.